மை டியர் கௌதமி செல்லக்குட்டி எய்த் இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் பேப்பர். இதில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கௌதமி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெண்டே விஷயம் தான் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது. அப்புறம் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ 1 மார்க் பாருங்கப்பா. சினானிம்ஸ். ஸோ 3 சினானிம்ஸு புக் பேக்கில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும்பா. ஸோ புக் பேக் வந்து நீங்கள் படிச்சாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? புக் பேக் வச்சு தரவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஆன்டிங்ஸ் பாருங்கள். டெக்னிக் யூஸு, சேஃப்டி, ஸ்ட்ராங்கு. இதுக்கெலாம் ஆப்போசிட் வேர்டு என்ன? டெக்னிக்னா அன்ஸ்கில்டு, சேஃப்டினா அன்சேஃப்டி, ஸ்ட்ராங்னா வீக்கு. ஆன்சர் இந்த மாதிரி தான் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், யோசிச்சது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு படித்தாலே போதும், நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் கண்டிப்பாக. ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா. I am not allowed to drink soda. I have dashed the movie already. I have seen the movie already. SCEN seen அந்த சீன் வரும். ஓகேவா? அப்புறம் choose the best answer to make a compound word which can be placed after traffic jam. But which can be placed after white was, white stick, white food. எது வரும்? எனக்கே டவுட்டாக இருக்குது. ஒயிட் வாஷ், ஒயிட் ஸ்டிக்கு, ஒயிட் ஃபுட்டு. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அடுத்து சிலபை த ஃபாலோயிங் ப்ராப்பர்லி 3 வரும். கிட்டாரிஸ்ட் 3 வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிரித்து பார்த்து கரெக்டாக எழுதுங்கப்பா. அப்புறம் சூஸ் த கரெக்ட் ப்ரோசல் வெப். ஐ கேனாட் டாலரேட் திஸ் நாய்ஸி அட்மாஸ்பியர். புட் அப் வித் டேக் ஓவர் கெட் இன். எது வரும் கரெக்டாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி 14 பாருங்கள். என் மதர் டேக் கேர் ஆஃப் த பாடி. லுக்ஸ் ஆஃப்டர் கீப் ஆன் புட் ஆஃப். ஸோ அடுத்து ஃபைண்ட் த சூட்டபிள் பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. 15 பாருங்கள். ஃப்ளாட்டு, 16 பிளெயினு. பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆன்சர் த ஃபாலோயிங்ப்பா. கிராமர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 17, 18, 19 அப்புறம் 20, 21 5 இருக்குது. ஓகேங்களா? 5க்கும் 5 மார்க்கு. ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குப்பா. இதுக்குமே ஆப்ஷன் இல்லாமலாம் இல்லை. அடுத்து பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் எனி 2 மார்க் பாருங்கள். வேர் டிட் த ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட்டு. ஹவு டஸ் அஜய் டேர்ன் ஹிஸ் ஹாபி இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். ஹூ வாஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத்து. அப்புறம் வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு. வை டிட் வெற்றி செல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். பார்த்துட்டிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. 27, 28 மென்ஷன் சம் நியூட்டன்ஸ் இன்வென்ஷனு. ஒய் டிட் த ஸ்பேரோ த்ரோ த நோஸ் ஜுவல் இன்டூ ரம்யா ஹவுஸா இல்லை ரம்யா ஹவுஸ்ன்னு இருக்குது. ரம்யானா ஏ வராது. அடுத்து 2 மார்க் பாருங்கள். செக்ஷன் பியில் 29, 30, 31. ஸோ இந்த 3ல் நீங்கள் 3 எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு. ஓகேங்களா? ஏபி. இது வந்து போயம் அப்ரிசியேஷன் மாதிரி. அடுத்து 5 மார்க் உங்களுக்கு. போயம் 5 மார்க்னு நினைக்கிறேன். ரைட் அ பேராகிராஃப் ஆன் ஃபாதர்ஸ் லவ் ஆஸ் டிஸ்கிரைப்ட் இன் திஸ் போயம் தான். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் லெசன்ஸ் இன் லைஃப் இன் 100 வேர்ட்ஸு. அடுத்து பொயட்டிக் டிவைசஸ். இதுக்கு 5 மார்க்ப்பா. ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கா? ஐ திங்க் ஸோ. ஆமாம். ஓகே. கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து மெமரி போயம் பாருங்கள். மெமரி போயமுக்கு 5 மார்க்கு. மேக்கிங் லைஃப் ஒர்த் வாயில் எவ்ரி சோல் தட் டேஸு. ஸோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணி எழுதுங்க. 5 மார்க்கு. அடுத்து பஞ்ச் வித் த ஃபாலோயிங்கு. அதுக்கு 2 மார்க்கு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கு. அதுக்கு 5 மார்க்கு. ஒவ்வொன்றுக்கு 1 மார்க்கு. அடுத்து ஃபில் இன் த பிளான்ஸு. அதுக்கு 5 மார்க்கு. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு 5 மார்க்கு. இதெல்லாம் உங்களுக்கு சப்ளிமெண்ட்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. எல்லாம் 1 மார்க் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. புக் பேக் படித்தாலே நீங்கள் போதுமானது. அடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். ஆர் யூ அலோன் மை சன். யார் கேட்குறா அப்படின்னு சொல்லி கேரக்டர் ஸ்பீக்கர் கரெக்டாக எழுதணும் நீங்கள். ஓகேவா? அடுத்து லெட்டர் ரைட்டிங்கு, இன்ஸ் டெவலப்பிங்கு, எக்ஸ்பிரஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி பிக்சர். ஸோ லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். இன்ஸ் டெவலப்பிங் எழுதிடலாம். நோட்டீஸ் ரைட்டிங், இன்ஸ் டெவலப்பிங் 2 எழுதுறீங்க. நோட்டீஸ் மேக்கிங் ஈஸி தான். அப்புறம் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஃப்ரம் தி பிக்சர். இந்த பிக்சர் என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 வேர்டு எழுதினா போதும், 5 மார்க்கு. அப்புறம் ரீட் த பேசேஜ். இது ரொம்ப ஈஸி. 2 மார்க்காக 10 மார்க்காக கேட்டிருக்காங்களா? ஓகே. இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு எல்லா ஆன்சரும் இருக்கும்ப்பா. அது எடுத்து நீங்கள் அப்படியே எழுதுறீங்க. ஹூ ஸ்பீச் இஸ் இட்னு கேட்குறாங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஹீம் ஸ்பீச் தான் இது. அது என்ன சொல்கிறான்னு சொல்லி ஒரு 2 லைன் எழுதிக்கோங்க. மொத்தம் 5. இங்கே 10 மார்க் ஆச்சு.
ஸோ வீடியோ எண்டுக்கே என்ன வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வரும். மேக்ஸ், சோஷியல் எல்லாத்துக்கும் வீடியோ தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.